ஸோ எக்கானமி பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எப்படி அந்த விலைவாசியை வந்து பீட் பண்ணி நம்மளும் மேலே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ எக்கானமி அப்படின்றது இந்தியன் எக்கானமி ஆகட்டும், வேர்ல்டு எக்கானமியில் வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். கடல் மட்டம் இருக்கு இல்லையா? கடல் மட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் வருஷம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அது மேலே போகிற அந்த கப்பல் இருக்கு இல்லையா? ஸோ அப்படித்தான் நான் வந்து பொருளாதாரத்தையும் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, கடல் மட்டம் உயர்ந்தாலும் கப்பல் வந்து அந்த என்ன சொல்கிறது, கடல் மேலே போகிற மாதிரி நீங்கள் தன்னைத்தானே வந்து எக்கானமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ எக்கானமி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த ஷேர் எந்த ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறீங்களா, எந்த கம்பெனிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்டாக்ஸ் ஆகட்டும் அதில் நீங்கள் வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஒரு ஈவன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாமே அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், எக்கானமியில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற உங்களோட சேலரி ஆகட்டும் ஒரு 90% வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்.